ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் நம்ம மனோஜ், முத்து, ரவி 3 பேர் மேலே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ பொண்டாட்டினா மோசம் ஏன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உன் பொண்டாட்டி மோசம்னா என் பொண்டாட்டி அதுக்கு மேலே இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. சரி இப்படிலாம் பேசாதீங்கப்பா, நீங்களாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க, நான் லவ் பண்ணாமல் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம முத்துவும் பேசிகிட்டு இருக்காரு. மொத்த பேர் நின்று பேசினது போதும்னு சொல்லிட்டு ஸ்ருதி கால் பண்ணுறாங்க. பயந்து ரவி ஓடுறாங்க. நம்ம ரோஹிணி கால் பண்ண நம்ம மனோஜ் பயந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் ஏன் எனக்கு இன்னும் கால் வரலன்னு சொல்லிட்டு நம்ம மீனாக்கு கால் பண்ணி எனக்கு ஏன் இன்னும் நீ ஃபோன் பண்ணி என்னையும் மிரட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்படி ஒரு புருஷன் யாருக்காவது கிடைக்குமா? ஃப்ரீயாக விட்ட பொண்டாட்டியை இழுத்தப்படின்னு சொல்கிற புருஷன். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் மறுபடியும் அந்த ஃபன்னு நல்லா இருந்தது பார்க்க. 2 பேருக்கும் நல்லா இருந்தது லவ் எல்லாம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக சரின்னு சொல்லிட்டு மறுநாள் விடியுதுங்க. மறுநாள் விடிஞ்ச உடனே அதாவது எப்படியாவது கூட்டு குடும்பத்தில் கும்மி அடிக்கிறதுக்குனே 4 பேர் இருப்பாங்களே, அந்த மாதிரி கும்மி அடித்து கெடுக்கிறதுக்குனே நம்ம ஸ்ருதியோட அம்மா இருக்காங்க. அதுக்காக அவங்க கிளம்பி வராங்க. அந்த நேரம் பார்த்து பூ வேணும்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் வந்து நிற்கிறாங்க. உடனே நீங்கள் மீனா வீட்டில் இல்லைன்னொடனே முளம் போட்டு நீங்கள் கொடுங்க சம்மந்தின்னு சொல்லி கேட்க அவங்களும் முளம் போட்டு கொடுக்க கிளம்பும் போது நம்ம விஜயாவை இன்சல்ட் பண்ணுங்கிறதுக்காகவே நான் மறந்துட்டேன், எனக்கும் பூ வேணும், பூ 2 முளம் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு போகுது. பரவாயில்ல நீங்களே வச்சுக்கோங்குது. என்னடா இது இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துது இந்த அம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ரோஹிணி ஆஹா நல்லா வச்சு செய்து இந்த அம்மா ஸ்ருதியோட அம்மா தான் கரெக்டு நம்ம விஜயாவுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே குழுன்னு இருக்காங்க. குழுன்னு ஏசி போட்ட மாதிரியே இருக்காமல் மனசுக்குள்ளே என்னைக்காவது உன் குத்து உடைக்கிற அன்னைக்கும் இப்படி தான் இருக்கும், கவலைப்படாதம்மா சீக்கிரம் அது வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ருதியும் ரவியும் வராங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது படிக்கட்டில் பார்த்துட்டு நீ உங்கள் கூட ஒன்றா இருக்காத, உங்கள்கிட்ட எதுக்கும் ஜாக்கிரதையாகவே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விடுது. நீ என்னத்தான் ஏற்றி விட்டாலும் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா சொல்கிறத கேட்காதீங்கம்மா, நல்லா இருக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.